ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. தமிழகத்தில் ஒரு புரட்சி நடந்துள்ளது. மெகா ஹிட் அடித்துள்ளார். தமிழக வரலாற்றிலே இது ஒரு புதிய சாதனையும் படைத்துள்ளது. ஆமாம் மக்களே, டிவிகே தளபதி இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துள்ளது. இது ஒரு பெரிய சரித்திரமாக பார்க்கப்படுகிறது. என்னவென்றால் 108 தொகுதிகளுடன் மெஜாரிட்டியாக தனியாக நின்று ஜெயித்துள்ளார் திரு விஜய் அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் புதிய சிஎம் விஜய் அவர்கள் என்பது மகிழ்ச்சியாக உள்ளது. அதே போன்று என்னவென்று பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்காக 118 தொகுதிகள் பெற்றால்தான் முடியும். ஆனால் அவரிடம் இருப்பது 108 தொகுதி. அதாவது ஆம்புலன்ஸ், அவசர வழி ஏற்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸ், அவசர உதவி. அந்த ஆம்புலன்ஸில் 108 போய் இப்போ 108உடன் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் ஒரு 12, 13 தொகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்று கேட்டீர்கள் என்றால், திருச்சியிலும் அவர் ரிசைன் பண்ணிடுவார். ஸோ அதை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறோம், அதுக்கு ஒரு தொகுதி தேவைப்படுது. ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு 13 தொகுதி தேவைப்படுகிறது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களுக்கு அலையன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 5 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் ஜெயித்தாலும் மறுபடியும் மேலும் ஒரு 8 தொகுதி தேவைப்படுகிறது. அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதோடன் தேமுகவுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒத்துவரவில்லை என்றால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவுடனும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு 4 தொகுதி இருக்கிறது. ஆனால் அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாமக இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்களாம், எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு. ஸோ இன்று இரவுடன் அது தெரிந்துவிடும். ஏனென்றால் 7ஆம் தேதி நான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பதாக ஆளுநர் அவர்களுக்கு, கவர்னர் அவர்களுக்கு விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஸோ இன்று இரவுக்குள் அவர் ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும். தமிழகத்தில் புதிய கட்சி, புதிய ஆட்சி வரப்போகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் பார்ப்போம் எப்படி இருக்குது என்று.